காய்ஸ் ஐம் நிவிதா. இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம உடம்புல நிறைய டைஜஸ்டிவ் கிளான்ஸ் இருக்குது. ஸோ அதோட பேர்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அது என்னென்ன வேலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அண்டு புரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சாலிஸ் லவ்லி க்ரீன் பேரட் கேதர்ட் இன் பிரைட் கேஸ்டில். ஓகேவா, கேசல் லைக் எப்படி சொல்கிறதுனா, சாலியோட லவ்லியான க்ரீன் பேரட் எல்லாமே கேதர் பண்ணிச்சுன்னா சேர்ந்துச்சு, பிரைட் கேசலில் சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாலினா சலைவரி கிளாண்ட், லவ்லினா லிவர், க்ரீன்னா கால் பிளாடர், பேரட்னா பேன்க்ரியாஸ், கேதர்ட்னா கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ், இன்னுனா இன்டெஸ்டினல் கிளாண்ட்ஸு, பிரைட்னா ப்ரூனர் கிளாண்டு, கேசல்னா கிரிப்ட் ஆஃப் லிபருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். பேசிக்காக சலைவரி கிளான்ஸ் அப்படின்னா ட்ரூல் ஃபேக்ட்ரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இட்ஸ் லைக் நம்ம சலைவா, நம்ம எச்சில் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் சேர்னிங் அவுட் ட்ரால் எவ்ரி டைம் யூ திங்க் ஆஃப் யுவர் ஃபேவரட் ஃபுட். நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபேவரட் ஃபுட்டை பற்றி நினைக்கும் போது அப்படியே எச்சு ஊறும்ல வாயில். ஸோ அதுதான் சலைவரி கிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இதில் 3 டைப்ஸ் இருக்குது: பேரோட்டிட், சப்மாண்டிபுலார் கிளாண்ட், சப்லிங்குலார் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டது சாலி. அடுத்தது லவ்லினா லிவருக்கு வரப்போகிறோம். லிவர் வந்து ஒரு பைல் ப்ரூவரி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ப்ரூவரி அப்படின்னா லைக் நார்மலாக ஒரு விஷயத்தை மேக் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரி. ஓகேவா, வேர் பைல் இஸ் மேட் ரெடி டு பிரேக் டவுன் ஆல் த க்ரீஸி ஃப்ரைட் ஃபுட் யூ லவ். ஓகே, லிவர் பேசிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றீங்கள ஃபுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஆயிலெலாம் அதில் கலந்துருக்கோம்ல, க்ரீஸியாக இருக்கும்ல, அந்த ஃபுட்டெல்லாம் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஓகேவா லிவர் வந்துட்டு பைல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ அது வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கால் பிளாடர். கால் பிளாடரில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பைல்லாம் இருந்துச்சுல அதெல்லாம் கொண்டு போய் சேர்த்து வைக்கும். கால் பிளாடர் அப்படிங்கிறது பைல் ஸ்டோரேஜ் டேங்க், பைலை ஸ்டோர் பண்ணுற டேங்க். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பேன்க்ரியாஸ்னால் ஒரு செஃப், ஒரு என்சைம் செஃப் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பண்ணுன்னா, நிறைய என்சைம்ஸை குக் பண்ணும். என்னென்ன என்சைம்ஸ்லாம் நம்ம டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு, ப்ரோட்டீன்ஸை வந்து ஃபேட்டாகவும் கார்ப்ஸாகவும் மாற்றுறதுக்கு என்னென்ன என்சைம்ஸ் எல்லாம் தேவையோ அது எல்லாமே சேர்த்து குக் பண்ணுறது தான் வந்துட்டு பேன்க்ரியாஸோட வேலை. ஓகேவா, ஸோ அது கரெக்டாக ஒர்க் பண்ணிச்சுன்னா நமக்கு வந்துட்டு டயபெட்டிஸ், சுகர் இதெல்லாமே வரக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. குக்கிங் அப் எ ஸ்ட்ராங் ஆஃப் என்சைம்ஸ் தட் ஹெல்ப்ஸ் டைஜஸ்ட் எவ்ரி திங் ஃப்ரம் ப்ரோட்டீன்ஸ் டு ஃபேட்ஸ் அண்ட் கார்ப்ஸ். அடுத்தது கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ்னால் நம்ம வயிற்றில் இருக்கிற கிளாண்ட்ஸ். ஸ்டொமக் சூப் மேக்கர்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா சூப் மாதிரி ஆக்குவாங்க. நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோமோ அது எல்லாத்தையுமே நல்லா சூப் மாதிரி மாற்றுறது தான் கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸோட வேலை. நெக்ஸ்ட்டு இன்டெஸ்டினல் கிளாண்ட்ஸ் வந்து இவங்க ஃபைனலாக ஒரு டச் கொடுக்குற ஒரு ஆர்டிஸ்ட். ஓகேவா, அதாவது இப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா டைஜஸ்ட் ஆகி அப்சர்வ் ஆகும். ஸோ அப்சர்வ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம் கரெக்டாக டைஜஸ்ட் ஆகிருக்கா அப்படின்றத ஒரு ஃபைனலாக ஒரு டச் கொடுக்கறது அப்படின்றத இன்டெஸ்டினல் கிளாண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அது அப்சர்வ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபினிஷிங் டச் மாதிரி நல்லா அது இன்னும் டைஜஸ்ட் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்குறதா இன்டெஸ்டினல் கிளாண்ட்ஸ். பேசிக்காக இன்டெஸ்டினல் கிளாண்ட்ஸ் அப்படின்றது ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் இதிலலாம் இருக்கக்கூடியது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ப்ரூனர் கிளாண்ட் வந்துட்டு டியோடினத்தில் இருக்கும். இப்போது டியோடினத்தில் ஒரு ஸ்பா இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸ்பா அப்படின்னா நம்ம மசாஜ் பண்ணுற இடம், மேக்கப் பண்ணுற இடம், இதெல்லாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா சூத்திங், அதாவது ஸ்மூத்தான லைக் மியூக்கஸை கொடுக்கும். அது வந்துட்டு எல்லாத்தையுமே ஸ்மூத்தாகவும் காமாகவும் வச்சுருக்கும். ஓகேவா, ஸோ லைக் காமாக அந்த டைஜஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து ப்ரூனஸ் கிளாண்ட் அப்படின்றது. இட் இஸ் ப்ரெசன்ட் இன் டியோடினத்தில் ஸ்பானாலே நமக்கு மசாஜ் பண்ணி ஒரு மாதிரி ஸ்மூத்தாக கொண்டு போவாங்கல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்க்க போகிற கிளாண்ட் என்ன அப்படின்னா கிரிப்ட் ஆஃப் லீபர்க்கு. ஸோ இது வந்து இன்டெஸ்டைனில் இருக்கிறது. இது நியூட்ரியன் நிஞ்சா அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பண்ணுன்னா இன்டெஸ்டைனில் வந்துட்டு மறைஞ்சிருக்கும். ஓகேவா, ஸோ லைனாக இருக்கும், லைனிங்ஸில் மறைஞ்சிருக்கும். செக்ரேட்டிங் டைஜஸ்டிவ் என்சைம் ப்ரொடெக்டிங் யுவர் கட் ஃப்ரம் இன்வேடர்ஸ். அதாவது கிருமிக்கிட்டேருந்து உங்களோட குடலை வந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த பாக்டீரியாவை அழிக்கிறது இதெல்லாமே செய்கிறது வந்து கிரிப்ட் ஆஃப் லிபர். ஓகே, இது இன்டெஸ்டினல் கிளாண்ட்ஸ், நியூட்ரியன் நிஞ்சா அப்படிங்கிறது. ஓகே, ஃபைனலாக ஒரு தடவை பார்த்தலாம். சலைவரி கிளாண்ட்ஸ் சாலி, லவ்லி, க்ரீன் பேரட், கேதர்ட் இன் பிரைட் கேசல். ஓகே,
உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.